வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. நான் உங்க ராஜமுரளி. இப்போ இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதியில் எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னா கடுகு. சின்ன கடுகு சிங்காரம் தரும். அதை பத்தி இப்போ இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். கடுகு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாத கிச்சனே கிடையாது. அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா இன் ஜெனரலி தாளிச்சு கொட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி ப்ரிசர்வேட்டிவா பிக்கிள்ஸ்ல எல்லாம் உபயோகமாகுது. இந்த கடுகு அழகுல எப்படி சம்பந்தப்படுறதுங்கிறது இப்போ பார்ப்போம். முதல்ல தலைமுடி அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் இருக்கிற தொல்லை என்னன்னா அரிப்பு. முதல்ல ஸ்கேல்ப்ல அரிப்பு எடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் செதிலா வர்றது, அந்த பொடி பொடியா வருது, இந்த மாதிரி டாண்ட்ரஃப் அதெல்லாமே வரும். இந்த அரிப்புக்கும் டாண்ட்ரஃப்க்கும் காரணம் ட்ரைனஸ். அந்த ட்ரைனஸ் வரத்துக்கு காரணம் நீங்க குளிர்ச்சியான ஊர்ல இருந்தா வரத்துக்கு ஒரு காரணம். அப்படி இல்லைன்னா அசிடிக் இஷ்யூனால வரும். எந்த இஷ்யூனால உங்களுக்கு அரிப்பு இருந்தாலும் அந்த அரிப்பு தொல்லையும் அந்த டாண்ட்ரஃபும் அந்த செதிலா இருக்கிறதும் போக்குறதுக்கு உதவுறது இந்த சின்ன கடுகு. அது எப்படி ஆகும் அப்படின்னா முதல்ல நீங்க சிம்பிளா கடுகு அப்படிங்கறத ஒரு எண்ணெய் தயாரிச்சு நீங்க வச்சுக்கலாம். கடுகை நீங்க நல்லா பொடி பண்ணி அதை தேங்காய் எண்ணெய் பேஸ்லயோ நல்லெண்ணெய் பேஸ்லயோ கொதிக்க வச்சு கடுகு எண்ணெயை தயாரிக்கலாம். அப்படி இல்லைன்னா கடுகு எண்ணெயா நீங்க வாங்கிக்கலாம். கடுகுல என்ன ஃபுல்லா எண்ணெய் பசை தான் இருக்கு. சின்னதா இருந்தாலும் அது உள்ள திக்கான ஆயில் கண்டென்ட் இருக்கு. இந்த கடுகு எண்ணெய் ஒரு 5-6 சொட்டு. இதை ஸ்பூன் கணக்குல போடக்கூடாது. இது டிராப்ஸ் கணக்குல ஒரு 6-8 டிராப்ஸ் வரைக்கும் எடுத்து அதை நல்லா அழுத்தி எங்கெல்லாம் அரிப்பு இருக்கோ, எங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு செதிலா வருதோ, டாண்ட்ரஃப் இருக்கோ அந்த ஏரியால எல்லாம் அப்படியே அழுத்தி ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா தேய்ச்சு மசாஜ் மாதிரி பண்ணுங்க. எந்தெந்த இடத்துல இருந்தாலும் அது மாதிரி செய்யுங்க. செஞ்சுட்டு நீங்க அப்படியே விட்டுடலாம். அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க நார்மலா கோம் பண்ணி ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் முடிச்சுக்கலாம். இது ஒரு தடவை நீங்க செய்யும்போது உங்களுக்கு இந்த அரிப்பு ஓடியே போயிடும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், இதோட எஃபெக்ட் இவ்வளவு பெஸ்டா அப்படின்னு சொல்லி. ஆனா அதே நம்பாத நீங்க ஒரு வாரம் தொடர்ந்து இதே மாதிரி செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க தலையை தேய்ச்சி வாஷ் பண்ண வேண்டியது அவசியமே இல்லை. அந்த எண்ணெய மசாஜ் மாதிரி செஞ்சுட்டு கோம் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு மறுநாளும் நீங்க தடவிக்கலாம். இந்த மாதிரி தடவிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்னன்னா தொடர்ந்து அந்த இடத்துல ஒரு வார்ம்த் கிடைக்கிறது. See, the warm level is kept up by mustard. இந்த மஸ்டர்ட் ஆயில் கொடுக்கிற ஒரு உஷ்ணம்னு சொல்லலாம், அத வார்மிங் அப் அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்மிங் அப் ஆஃப் த ஸ்கேல்ப் இஸ் டன் பை இந்த சின்ன கடுகு. இந்த சின்ன கடுகு இவ்வளவு பெரிய நல்ல இஷ்யூவை அது போக்குறது. அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னா தலையில அரிப்பு அதெல்லாம் தாண்டி இந்த சொட்டு சொட்டா இதெல்லாம் தடவிக்கிறோம். இதுல தலையில உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிறது. கண்ணு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கண்ணுக்கு கீழே கொஞ்சம் ஒரு ட்ரைனஸ்னால அது கருப்பா இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் வீக்கா இருக்கும், இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம்னா ரொம்ப ஈஸியா கடுகு பொடிய கொஞ்சமா சிட்டிகை கணக்குல எடுத்துக்கணும். அது ஆயில் ஆனாலும் பரவாயில்ல, பொடி ஆனாலும் பரவாயில்ல, ஒரு டிராப் ஒரு சிட்டிகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை கலந்துக்கலாம், இல்ல வெண்ணெயை கலந்துக்கலாம். இந்த மாதிரி கடுகு பொடி வெண்ணெய், கடுகு பொடி தேங்காய் எண்ணெய் இதுல எதான ஒரு மிக்ஸ் பண்ணி கண்ணை சுத்தி கண்களுக்கு மேலெல்லாம் நீங்க தொடர்ந்து போட்டு வரும் பொழுது அது ரொம்ப தேய்க்க வேண்டாம். அத மாதிரி போட்டு நீங்க ஒரு 5-10 மினிட்ஸ் கழிச்சு குளிச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது ஒரு 1 வீக்ல உங்களோட கண்கள் நல்ல பிரகாசமா இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ கண்ணை தாண்டி ஃபேஸ்னு வரும்போது ஃபேஸ்ல இருக்கிற டல்னஸ், ஃபேஸ்ல இருக்கிற ட்ரைனஸ் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா ஈஸியா வீட்டுல இருக்கிற கடலை மாவு இருக்கு இல்லையா, கடலை மாவும் கடுகும் சேர்ந்தா அது என்ன மாதிரி முகத்தை கொடுக்கும்னா கலக்கல் முகத்தை கொடுக்கும். அதே மாதிரி பயத்தம்பருப்பும் கடுகும் ஊற வச்சு அரைச்சு நீங்க ஃபேஸ்ல மறுநாள் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி பாருங்க.
அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது டால் அடிக்கும் முகம். சோ கடலை மாவு கலக்கல் முகத்தை கொடுத்ததுன்னா பயத்தம் பருப்பு உங்களுக்கு ஒரு டால் அடிக்கும் முகத்தை கொடுக்கும். இந்த மாதிரியான 2 விதமான முகத்தையும் கொடுக்கிறது எது? சின்ன கடுகு. இதை தாண்டி உங்களுக்கு வந்து முழங்கால் அந்த கருமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. முழங்கால் கருப்பு, கணுக்கால் கருப்பு, முழங்கை கருப்பு, இதுல எதுவானாலும் சரி, இந்த கடுகு எண்ணெய நீங்க நல்லா கொஞ்சம் சூடாக்கி அந்த இடத்துல தடவி ஒரு ஹாட் வாட்டர் அந்த வந்து ஒத்தடம் கொடுத்துக்கலாம். அது ஒரு வகை. இன்னொன்னு என்னன்னா, கடுகு நல்லா வறுக்கணும். அதே மாதிரி அந்த மஞ்சள் தூளையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா வறுத்து சூடா வந்தோடனே அதை வந்து ஒரு சின்ன துணியில வந்து ஒரு சின்ன நாட் மாதிரி மூட்டை மாதிரி கட்டி அதை வச்சு முழங்கால் மேல நீங்க ஒத்தடம் கொடுத்து பாருங்க. ஒரு 1 வீக் தொடர்ந்து செய்யும் பொழுது முழங்கால் கருமைங்கிறது போறதை தவிர, ஒருவேளை உங்களுக்கு முழங்கால் வலி இருந்தாலும் அந்த வலியை எடுக்கிற ஒரு சக்தி இந்த கடுகுக்கு இருக்கு. முழங்கால், முழங்கை இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்கு நெக்ஸ்ட் என்னன்னா அப்டமன் லைன்ஸ். போஸ்ட் டெலிவரி அப்டமன் லைன்ஸ்ல நிறைய மெத்தட் இருக்கு அது போகிறதுக்கு. கடுகும் அதுல வந்து விதிவிலக்கல்ல. கடுகுல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க பிரெக்னண்டா இருக்கும் பொழுது இந்த கடுகு எண்ணெயும் கஸ்தூரி மஞ்சளையும் கலந்து ரெகுலரா அப்டமன் மேல தடவிட்டு குளிக்கிறத ஒரு பழக்கமா வச்சுக்கலாம். அப்பவே உங்களுக்கு வந்து அந்த லைன்ஸ் வராம இருக்கும். இதையும் தாண்டி போஸ்ட் டெலிவரி அப்படின்னு வரும்போது அப்ப சுருங்கி கலர் மாறும். அந்த சுருக்கம் அப்படிங்கிறது ஒரு ட்ரை ஆகாம அது ஒரு படபடப்பை கொடுத்ததுன்னா அந்த மாதிரி சமயத்துல அந்த லைன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி கருமை இருந்தாலும் உங்களோட நேச்சுரல் கம்ப்ளெக்ஷனோட மர்ஜ் ஆகும். இதுக்கு நீங்க கடுகு எண்ணெயோட வெண்ணெய கலந்து நிறைய பூசிண்டே இருந்தீங்கன்னா, தொடர்ந்து நீங்க பூசிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த லைன்ஸ் எல்லாம் இருந்துதா அப்படிங்கிற டவுட் வர அளவுக்கு மாறி போயிடும். இது எல்லாமா இருந்தாலும் ஒரு வயசுக்கு மேல எல்லாருக்கும் சுருக்கம் வருது தோல்ல. ரொம்ப சகஜம். அது 60+, 70+, 80+ல எவ்ரிபடி ஹாஸ் காட் இந்த ஷ்ரிங்க் ஆகுது தோல். இந்த சருமம் சுருக்கம் அப்படிங்கிறது போகிறதுக்கு ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், உங்க வீட்லயே ஒரு பொடி மாதிரி தயாரிச்சு வச்சுக்கலாம். அது என்னன்னா, பாசிப்பயிறு ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க, கஸ்தூரி மஞ்சள் 50 கிராம் எடுத்துக்கோங்க, கடுகு 50 கிராம் எடுத்துக்கோங்க, சம்பங்கி விதை 50 கிராம் எடுத்துக்கோங்க, பூலாங்கிழங்கு 50 கிராம். இது எல்லாத்தையும் கொடுத்து நீங்க மிஷின்ல கொடுத்து நைஸா பொடி பண்ணி அதையும் நீங்க நைஸா சலிச்சு வச்சு ரெகுலரா நீங்க கூட கொஞ்சம் பாலையும் கலந்து ஹோல் பாடி தேய்ச்சி வாஷ் பண்ணி பாருங்க. ஹோல் பாடியும் நல்ல சுருக்கம் இல்லாத சருமம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன நேயர்களே, சின்ன கடுகுல இத்தனை விந்தையா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு.